பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு. கீரை கூட்டுக்கு நான் வந்து துவரம் பருப்பும் அவரைக்காவும் எடுத்திருக்கேன். இந்த கீரை கூட்டு நீங்கள் வந்து என்னோடய டயட் சார்ட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு. இந்த கீரை கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு நான் 10லேருந்து 12 அவரைக்காவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவரைக்காவை. கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, ஒரு 6-7 பூண்டு பல், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் சிறுகீரை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாலக் இல்லை வேறு எந்த கீரைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பினாச் தால் கறி வந்து நான் என்னோடய டயட் சார்ட்டில் சொல்லியிருந்தேன். இது வந்து இந்த தால் கறி வந்து உங்களுக்கு சப்பாத்தி, ரைஸ் ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் 1லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. டயட்டில் நீங்கள் இருக்கும்போது இந்த ஸ்பினாச் கறி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு இதில் தாளிக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இந்த தால் கறி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு பருப்பு நிறையா இருந்தால் பிடிக்கும் கீரையில் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் இதில் பருப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கீரையும் காயும் நிறையா இருந்துச்சுன்னா பிடிக்கும். அதனால நான் வந்து கொஞ்சம் கீரை நிறையா பண்ணிவிட்டு பருப்பு வந்து அளவு கம்மி பண்ணிடுவேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இந்த 4 பூண்டு பல் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த துவரம் பருப்பு இதில் சேர்த்துக்க போகிறோம். துவரம் பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு சேர்த்தா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் இதில் துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாலக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. வேறு எந்த கீரை யூஸ் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பருப்பு கொஞ்சம் வேக விடலாம். அடுத்தது அதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃப்ளேம் ஃபுல்லில் இருக்குது. இப்போ நான் அதில் கீரை சேர்த்துட்றேன். ஸோ கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப துண்டாக கட் பண்ணாமல் நார்மலாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கீரையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரை இப்போ வந்து அந்த சூட்டில் கொஞ்சம் வதங்கிரும். கீரை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த அவரைக்காவை சேர்த்துக்க போகிறோம். ஸோ அவரைக்காய் வந்து இப்போ நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா எல்லாமே ரொம்ப உடஞ்சிரும். அதனால ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அவரைக்காவும் கீரையும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நிறைய ஃபைபர் ரிச் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு இது சப்பாத்தி, ரைஸ் ரெண்டுக்குமே சாப்பிட்லாம். இப்போ இது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பருப்பு வந்து ஏற்கனவே கொஞ்சம் தண்ணியில் கொதித்து சாஃப்ட் ஆயிடுச்சு. அதனால இதை வந்து ரொம்ப விசில் வைக்க வேண்டியதில்லை. கரெக்டாக ஒரு விசிலில் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கீரை கூட்டு ரெடி ஆயிரும். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய இதில் தண்ணி நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. கீரை வேகும்போது அதுலேருந்து நம்மளுக்கு தண்ணி வரும். அதனால ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் லிட் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட போகிறோம். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கீரை, இந்த பருப்பு, அப்புறம் வந்து அவரைக்காய் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று சேரும். ரொம்ப ஈஸியாக இந்த கீரை கறி வந்து நீங்கள் செஞ்சிடலாம். அவரைக்காய் போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துடுறேன். ஸோ இந்த கூட்டு நீங்கள் ரைஸ், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டயட்டில் இருக்கும்போது சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்து காரம் கம்மி பண்ணிக்கோங்க. காரமாக இருந்தால் சாப்பிட முடியாது. அப்படி வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மிளகா பொடி போட்டு நீங்கள் கொதிக்க வச்சுட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் எனக்கு தனியாக ஒரு பவுலில் எனக்கு தனியாக எடுத்து வச்சிடுறேன்.
இதே மாதிரி நீங்களும் கீரை கூட்டு செஞ்சு பாருங்கள் அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிறுகீரை எப்படி கடையிறது அப்படின்ற வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.